வணக்கம். இப்போ நம்ம சேலை முந்தியில் குஞ்சம் வைக்கலாம். அது குஞ்சம் வைக்கிறது எப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு சில்க் த்ரெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட்டு வாங்கி இதே மாதிரி 10 நூலை ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ ஊசியில் இந்த நூலை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே 1.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு, அடுத்து 1/2 இன்ச்சு, அடுத்து 1.5 இன்ச்சு, அடுத்து 1/2 இன்ச்சு, இப்படி மாற்றி மாற்றி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு, அடுத்து 1.5 இன்ச்சு, அடுத்து 1/2 இன்ச்சு, இதே போல் முந்தி ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது 1.5 இன்ச்சு, அடுத்து 1/2 இன்ச்சு, அடுத்து 1.5 இன்ச்சு. இதே போல் தச்சுக்கணும். அடுத்து 1/2 இன்ச்சு, இப்போ போட்டோம்ல, இதே மாதிரி முந்தி ஃபுல்லாக போட்டுக்கிடலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு, முந்தி ஃபுல்லாக போட்டாச்சு. இங்கே 1.5 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு, அடுத்து 1, அடுத்து 1/2 இப்படியே போட்டோம். இப்போ எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். தண்ணியை லேசாக இப்படி கையில் தொட்டுக்கோங்க. எதுக்குன்னு சொன்னால், இப்போ 10 நூல் ஒன்றா பண்ணிட்டுருக்கோம், சில்க் நூல், அது வலிக்கிட்டே போகும். அதனால் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது குரோசா ஊசி, குரோசா ஊசி ஒன்று இந்த ஊசி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இதே போல் ஊசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி போட்டுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்படி ஒரு சுற்று ஊசியை இப்படி ஒரு சுற்று சுற்றி இங்கே இந்த நூலுக்குள்ளே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஒரு தையல், அடுத்து 1, இது ரொம்ப பொறுமையாக போடணும். அடுத்து ஒரு சுற்று, இப்போ 3 தையல் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு சுற்று சுற்றி இப்படி நூல் இழுத்துக்கிட்டு இப்போ 3 வரும். பாருங்கள், 3 நூல் வருது. 1, 2, 3. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2லையும் விட்டுறலாம். ரொம்ப பொறுமையாக போட்டால் தான் ஆகும். ரெண்டு நூல் விட்டாச்சு. அடுத்து ஒரு நூல்,
அடுத்து ஒரு சுற்று, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், டைட்டாக போடணும். அடுத்து 2 சுற்று சுற்றணும். அடுத்து பாருங்கள், 1 2 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு இந்த இதில் நூலுக்குள்ளே ஊசி விட்டுறணும். விட்டுட்டு இப்போ பாருங்கள் 4 நூல் வரும். 1 2 3 4 நூல் வரும். ஃபஸ்ட்டு இந்த 2லேயும் இழுத்துக்கிறணும் நூலை. அடுத்து இந்த 2, அடுத்து இந்த 2, அடுத்து 2 சுற்று, இப்போ பாருங்கள் 4 வரும். 4ல் ஃபஸ்ட்டு 2 விட்டுறலாம். அடுத்து 2, அடுத்து 2, இதே போல் வரும். ஆனால் அப்பப்போ இந்த நூலை வந்து கொஞ்சம் தள்ளி கொடுத்துட்டே போகணும், டைட்டாக போட்டதுனால. அடுத்து 1 2 சுற்று சுற்றி இந்த கேப்பில் விட்டுறலாம். 4 வருது பாருங்கள், 1 2 3 4 வருது. 4ல் ஃபஸ்ட்டு 2 நூலில் இந்த நூலை இழுத்துக்கிறணும். இதே போல் போடணும். இதே மாதிரி போட்டுக்கிறேன்னு போட்டுட்டு அடுத்து ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு கேப்பில் விட்டு இப்போ இந்த 3ல இழுத்துடணும். 3ல இழுத்துடணும். அடுத்து பாருங்கள், இதே போல் வர்றேன். அடுத்து இங்கே அரைஞ்சி விட்டோம்ல, அரைஞ்சி அதில் வந்து சங்கிலி தையல் மட்டும் போட்டுக்கிடலாம். இது அந்த அரைஞ்சியில் வந்து சங்கிலி தையல் மட்டும் தான் போடணும். ஒரு 5 தையல் போட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவு போட்டாச்சு. அடுத்து இந்த 1.5 இன்ச்சு விட்டோம்னா அதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சங்கிலி தையல், 2வது ஒரு சுற்று. இப்போ இந்த 3லையும் இழுத்துடலாம்.
அடுத்து ஒரு சுற்று. இப்போ இந்த 3 நூல் வருதில்ல, அதில் 2 இழுக்கணும், அடுத்து 2 இதே போல் இப்போ இங்கே போட்டோம்ல, இதே போல் ஃபுல்லாக போட்டுடலாம். பாருங்கள், இதே போல் போடணும். இதே போல் சேலை முந்தி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு. செகண்ட் இது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த நூலை இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ நாட் போட்டாச்சு. இதை கட் பண்ணிடலாம். இந்த நூல் வேஸ்ட்டு நூலை இப்போ பாருங்கள், மொதல் போட்டோம்ல அந்த இதுலேயேவும் இழுத்துக்கணும். ஒரு சுற்று இந்த சங்கிலி தையல் இருக்குல்ல, அதுக்குள்ளே அதை விட்டுறலாம் ஊசியை. அடுத்து இந்த கேப்பில் விடணும். பாருங்கள், அடுத்து இந்த கேப்பு, அடுத்தடுத்த கேப்பில் இப்படி விட்டே போகணும். அடுத்து இந்த கேப்பு பாருங்கள், இதே போல் வரும். இதே போல் லாஸ்ட் வரைய போடணும். இது வரைய போட்டு பார்க்கலாம். இதே மாதிரி வரும். இப்போ அடுத்து இந்த அரைஞ்சியில் போட்டோம்ல, இது அரைஞ்சியில் போட்டது. இங்கே வந்து சங்கிலி தையல் மட்டும் போட்டுக்கிறலாங்க. மூணு சங்கிலி தையல் போட்டால் போதும். பாருங்கள், 3 மட்டும் போடணும். அடுத்து இப்போ இங்கே போட்டோம்ல, இந்த பூவில் போட்டோம்ல, அதே போல் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே போகணும். தண்ணியை லேசாக தொட்டுக்கிறணும், இல்லாட்டி நூல் எந்திரிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சுற்று இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே விட்டுறலாம். இந்த கேப் இருக்குல்ல, அதில் bukan dilihatin.
பாருங்கள், இதே போல் லாஸ்ட் வரைய போடணும். லாஸ்ட் வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதே போல் போட்டாச்சு. ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து இந்த குஞ்சம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த குஞ்சம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். பாசியை வந்து இப்படி கோர்த்துக்கங்க. இந்த பாசியை வந்து கோர்த்துக்கங்க. நூலில் நான் கோர்த்து வச்சுருக்கேன். ஒரே அளவாக ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவாக தான் எடுக்கணும். இப்போ இந்த 3 விரல் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் 3 பாசி. 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ 15 பாசியும் எடுக்கலாம். 15 சுற்றும் வைக்கலாம், இல்லாட்டி 10 சுற்றும் வைக்கலாம். பாருங்கள், இதே போல் வரும். இப்போ வந்து இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நூலை கட் பண்ணிவிட்டு ஊசியில் வந்து இந்த நூலை கோர்த்துக்கோங்க. அதே கலர் நூலை கோர்த்துக்கிட்டு இப்போ பாருங்கள், இதே போல் சுற்றி தைச்சிக்கணும். தைச்சிட்டு இதை வந்து இப்படி சுற்றி வச்சுக்கணும். சுற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றணும்ல, அதுக்குள்ளே இந்த ஊசியை விட்டுறணும். இதே போல் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து இங்கே குஞ்சம் வச்சோம்ல,
இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி வரும். இதே போல் ஃபுல்லாக வைக்கணும். உங்களுக்கு இதே போல் பாசி வைக்காமையும் வைக்கலாம், இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு கோல்டன் கலர் பாசி வச்சாலும் நல்லாயிருக்கும். அடுத்ததுலேருந்து நான் கோல்டன் கலர் பாசி வைக்க போகிறேன். அதே போல் நீங்களும் வச்சுக்கோங்க. இதே போல் தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வரும். இங்கே வச்சாச்சு. அடுத்து இங்கே அரைஞ்சிக்கு நம்ம இது கேப் விட்டுருந்தோம்ல, அரைஞ்சி அளவு இந்த இடத்துல மட்டும் வைக்கணும். இங்கே வைக்கணும், வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், சேலை முந்தியில் கொஞ்சம் வச்சாச்சு. லாஸ்ட் வரையும் வச்சாச்சு. இது வைக்கிறது ரொம்ப ஈஸி. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.